Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி யூசேஜ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி யூசேஜ் எக்ஸ்பிரஷனில் ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம்னா டாக்கிங் அபவுட் டைம். ஸோ டைமை பற்றி நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்கலாம், டைம் என்ன டைம், ஸோ தமிழில் கேட்குறது அதை இங்கிலீஷில் வந்து எப்படி கேட்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட் டைம் இஸ் இட்? இப்போ டைம் என்ன சொல்லி நம்ம கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்னென்னா வாட் டைம் இஸ் இட், வாட்ஸ் த டைம். ஸோ ரெண்டுமே சிமிலர் தான். நீங்கள் இது வாட் டைம் இஸ் இட் கூட கேட்கலாம், வாட்ஸ் த டைம் சொல்லியும் கேட்கலாம். குட் யூ டெல் மீ த டைம்? இப்போ உங்களால் டைம் சொல்ல முடியுமா? கூட எதுக்கு யூஸ் பண்ணால் சொல்ல முடியுமா சொல்கிற ஒரு சென்ஸில் நம்ம வந்து குட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். குட் யூ டெல் மீ த டைம், குட் யூ டெல் மீ த டைம். ஸோ குட் வந்து ரொம்ப மோர் பொலைட்டாக இருக்கும். நீங்கள் பெரியவங்ககிட்ட நீங்கள் டைம் கேட்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ குட் யூ டெல் மீ த டைம், டு யூ நோ வாட் டைம் இட் இஸ், டு யூ நோ வாட் டைம் இட் இஸ். ஸோ இப்போ டைம் என்ன சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஸோ டு யூ நோ வாட் டைம் இட் இஸ், டைம் உங்களுக்கு என்ன சொல்லி தெரியுமா? ஸோ ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங், நீங்கள் எவ்வளோ காலம் காத்திருக்கிறீர்கள். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங். டு யூ ஹாவ் ஃப்ரீ டைம் திஸ் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குதா? ஸோ நம்ம வந்து கொஷின் கேட்குற மாதிரி, டு யூ ஹாவ் ஃப்ரீ டைம் திஸ் ஆஃப்டர்நூன். ஸோ வாட் டைம் கேன் வி மீட், நம்ம என்ன டைமுக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ வாட் டைம் கேன் வி மீட். வாட் ஷுட் வி டூ டு கில் த டைம். ஸோ இது வந்து ஒரு இடியம் மாதிரி, கில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம். வாட் ஷுட் வி டூ டு கில் டைம். ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கலாம் சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நான் டைம் என்ன 10 மணி இப்போ நான் சொன்னால் அது எப்படி வந்து இங்கிலீஷில் சொன்னால் இட்ஸ் 10 o'clock. இப்போது 10 மணி. ஸோ வந்து இப்போ டைம் என்ன சொல்லி நம்ம கேட்கும்போது ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் எப்படி கொடுக்கலாம். இட்ஸ் 10 o'clock, இட்ஸ் மிட் நைட், இட்ஸ் 6 AM now. ஸோ இது வந்து இப்போ 6 மணி. ஸோ இது ஏஎம்ல நம்ம வந்து சொல்லலாம். see you at 8 PM. ஸோ வந்து 8 மணிக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டூயிங் நத்திங். ஸோ எதுவுமே செய்யாமல் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாத. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டூயிங் நத்திங். ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் ஸோ லேட். ஸோ வந்து ரொம்ப லேட் ஆச்சு சொல்லி நான் வந்து நினைக்கல, இது மிகவும் தாமதமானது என்று நான் நினைக்கவில்லை. ஸோ ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் ஸோ லேட். வி ஹாவ் plenty ஆஃப் டைம், நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் இருக்குது. ஸோ வி ஹாவ் plenty ஆஃப் டைம். கிவ் மீ a little more time. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் எனக்கு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் சொல்கிறது தான் give me a little more time. இட்ஸ் a time to leave. இப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு சொன்னால் இட்ஸ் a time to leave. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு கோ ஹோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னோம்னா கிட்டத்தட்ட, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு கோ ஹோம். ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து சொல்லுவாங்க. டைம் went by so fast. நேரம் வந்து மிக வேகமாக சென்றது. டைம் went by so fast. இப்போ ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து 9 மணிக்கு திறக்குதுன்னா நான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். The supermarket opens at 9 AM. The supermarket opens at 9 AM. The class starts at 8 in the morning. The class starts at 8 in the morning. So thank you for watching this video. So இனிமேல் நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கில் எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இங்கிலீஷில் பேசலாம் சொல்லி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video.